இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் இதுகுறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதிலை அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நமது இராணுவத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டும் இருக்கின்றார். ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கச் செய்துள்ளார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டும் இருக்கின்றார். தொடர்ந்து ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற இராணுவ நடவடிக்கை 4 முதல் 6 வாரங்கள் வரை நீடிக்கும் என்று அதிபர் தொடக்கத்திலேயே கூறியிருந்ததை லெவிட் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். தற்போது 38 நாட்களில் அமெரிக்கா தன்னுடைய முக்கிய இராணுவ இலக்குகளை எட்டி அதற்கு மேலான சாதனைகளை படைத்திருக்கிறதாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். அமெரிக்க இராணுவத்தின் வெற்றி ஈரானுடன் கடுமையான பேச்சுவார்த்தைகளை நடத்த ஜனாதிபதிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நீண்டகால அமைதி மற்றும் ராஜதந்திர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்று லெவிட் நம்பிக்கை வெளியிட்டும் இருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மற்றும் கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான் கெயின் ஆகியோர் புதன்கிழமை காலை இதுகுறித்து விரிவான விளக்கங்களை அளிப்பார்கள் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. எங்கள் இராணுவத்தின் வெற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் குழுவினருக்கு பேச்சுவார்த்தையில் அதிக செல்வாக்கை வழங்கியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். இதுவே தற்போது ராஜதந்திர ரீதியிலான தீர்வுக்கும் நீண்டகால அமைதிக்கும் ஒரு புதிய கதவை திறந்துவிட்டுள்ளது என்று கரோலின் லெவிட் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்ச்சியாக உலக நாடுகளின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த மூலோபாய மாற்றத்தை மேற்கொண்டிருக்கின்றார். 2025 தொடக்கம் 2026 காலப்பகுதிக்குள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருக்கின்ற மத்திய வங்கி காப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்த 129 தொன் தங்கத்தை விற்று அந்த பணத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவில் புதிய தங்கத்தை வாங்கி அதனை பிரான்சுக்கு மாற்றியிருக்கின்றார். இது ஒரு புதிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மறுசீரமைப்பாக கருதப்படுகின்றது. இன்று உலகம் புவிசார் அரசியல் ரீதியாக பெரும் மாற்றங்களை சந்தித்து வருகின்றது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்காவின் பொருளாதார ஆதிக்கம் மற்றும் புதிய அதிகார குழுக்களின் எழுச்சி போன்ற காரணிகளுக்கு மத்தியில் நாடுகள் தங்களது பொருளாதார பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. இந்த பின்னணியில் அமெரிக்காவில் இருந்த தங்க இருப்புகளை பிரான்ஸ் மறுசீரமைத்தமையானது பெரும் கவனத்தை பெற்றும் இருக்கின்றது. பூகோளவியல் அரசியல் மோதல்களில் பொருளாதாரம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது. 2022 முதல் நிலவும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்திருந்தன. இதன் மூலம் வெளிநாட்டு வங்கி அமைப்புகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற கையிருப்புகளை எப்போது வேண்டுமானாலும் முடக்கலாம் என்பது நாடுகளுக்கு தெளிவாகியது. உலகின் முக்கிய நிதி மையமாக அமெரிக்கா இன்னும் செயல்பட்டு வருகின்றது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் குறித்து நாடுகளிடையே சந்தேகம் எழுந்திருக்கின்றது. பிரான்ஸ் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு பழைய தங்க கட்டிகளை புதிய உயர்தர சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவது போல தெரிந்தாலும் இது உண்மையில் ஒரு ஆழமான பொருளாதார மறுசீரமைப்பாகவே கருதப்படுகின்றது. பூகோளவியல் அரசியல் அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாடுகள் தங்களது வளங்களை தங்களது சொந்த மண்ணிலேயே வைத்திருக்க முனையும் போக்கு தற்போது அதிகரித்து வருகின்றது. இருப்புக்களை பன்முகப்படுத்துதல் மற்றும் பிராந்தியமயமாக்கல் ஆகியவை முன்னுரிமை பெறும்
வரும்போதே இதற்கு காரணமாகும். தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் செய்து வரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். மிகுந்த பணிவுடன் நான் ஒன்றை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் இஸ்லாமிய குடியரசும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் அவற்றின் கூட்டாளிகளுடன் இணைந்து லெபனான் மற்றும் பிற இடங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தன. இந்த நடவடிக்கையை அவர் வரவேற்பதோடு அனைத்து சர்ச்சைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு உறுதியான உடன்படிக்கையை எட்டுவதற்கு மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தூதுக்குழுக்களை ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை அன்று இஸ்லாமாபாத்திற்கு அழைப்பு விடுக்கின்றேன் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கிழக்கு பகல் நேரப்படி இரவு 8 மணி வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தார். மேலும் அவ்வாறு ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நாடு தழுவிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அவர் அச்சுறுத்தியும் இருந்தார். போர் நிறுத்தம் காலாவதியாவதற்கு வெறும் 10 நிமிடங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியும் அறிவித்திருந்தார். தொடர்ச்சியாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 10 முதல் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற்றிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் இதனை அறிவித்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. ஈரான் மீது நடத்தப்பட இருந்த மிக பாரிய தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அந்த நாட்டுடன் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தும் இருந்தார். இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க தரப்பின் மீது முழுமையான அவநம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமின்றி எந்த ஒரு மீறல்களுக்கும் பதிலடி கொடுக்க ஈரானிய படைகள் தயாராக இருக்கின்றன என்றும் துப்பாக்கியின் முனையிலேயே கைகள் இருக்கின்றன என்றும் எச்சரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் நிபந்தனைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக கூறும் அறிவிப்பை ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியதோடு அதனை அமெரிக்க ஜனாதிபதியின் அவமானகரமான பின்வாங்கல் என்றும் வர்ணித்திருக்கின்றது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பணியாமல் தங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்கும் நிலைக்கு தள்ளியிருப்பதாக ஈரான் கொண்டாடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தும் இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இனிமென்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.